வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினி பாண்டா. டிசி யூனிவர்ஸில் சூப்பர்மேன் தான் மோஸ்ட் ட்ராஜிக் ஹீரோன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொன்னால் சூப்பர் கேர்ள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க வழியோ சூப்பர்மேன் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. சூப்பர்மேன் தன் உலகம் அழியும் போது சின்ன குழந்தையாக இருந்தார், பாடில் எஸ்கேப் ஆகி வந்துட்டார். ஆனால் சூப்பர் கேர்ள் அந்த டைமில் ஒரு டீனேஜ் கேர்ளாக இருந்தாங்க. அவங்க அந்த இடத்துலையே ஒரு பாடில் மாட்டிக்கிட்டாங்க. தன் உலகம் அழிகிறத கண்ணால் பார்த்துருக்காங்க, தன் மக்கள் சாகிறத கண்ணால் பார்த்துருக்காங்க. தன் ஃபேமிலி லாஸ் ஆகும்போது அந்த வலியோடையும் வேதனையோடையும் அந்த பிளானெட்டில் இருந்திருக்காங்க. இந்த சூப்பர் கேர்ள் ட்ரெய்லர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் படம் என்ன சொல்ல வருது, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, படம் எப்படி இருக்குன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நார்மல் சூப்பர் ஹீரோ மூவின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து நார்மல் சூப்பர் ஹீரோ மூவியே இருக்க போகிறது இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது ஒரு ட்ராமா பற்றி பேசக்கூடிய கதையாக இருக்கலாம், ஒரு ரிவெஞ்ச் பற்றின கதையாக இருக்கலாம், ஒரு ஹீலிங் பற்றின கதையாக இருக்கலாம், அண்ட் இம்பார்ட்டன்ட்லி டிசியூவோட நெக்ஸ்ட் பிக்கஸ்ட் கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற கதையாக கூட இருக்கலாம். ஸோ ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே சூப்பர்மேன் சூப்பர் கேர்ளுக்கு வீடியோ கால் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட வாய்ஸில் கன்சர்ன் தெரியுது. நீ எப்போ எர்த்துக்கு திரும்பி வரப்போகிற, நீ உன் பீப்புள்ஸை எப்போ கண்டுபிடிக்க போகிற, உன் பீப்புளை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் சூப்பர் கேர்ள் அதுக்கு கொடுக்குற பதில் தான் இந்த ட்ரெய்லரோட ஹார்ட்டே. இந்த ஒரு டைலாக் இந்த மூவியோட மொத்த எமோஷன் கோரையும் சொல்லிடுது. ஏன்னா சூப்பர்மேனுக்கு எர்த்து தான் ஹோம். அவருடைய லைஃப், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஃபேமிலி எல்லாமே எர்த்தில் தான் இருக்குது. ஆனால் சூப்பர் கேர்ளுக்கு அப்படி இல்லை. அவளுக்கு ஹோம்னா கிரிப்டான் தான், அவளுக்கு பீப்புள்ஸ்னால் கிரிப்டோனியன் தான், அவளுடைய ஃபேமிலி அர்கோ சிட்டியில் தான் வாழ்ந்த மக்கள் தான். அண்ட் அவங்க யாருமே இப்போ உயிரோட இல்லை. அதான் இந்த டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லுது. அந்த டைலாக் போகும்போது சூப்பர் கேர்ளோட ஸ்பேஸ் ஷிப்பை காமிக்கிறாங்க. அது சூப்பர்மேனோட ஃபோர்ட்ரஸ் ஆஃப் சாலிட்யூட் மாதிரி க்ளீனாக இல்லை, ஃபுல்லாக மெஸ், பாட்டில், ஜங்க், ரேண்டம் ஆப்ஜெக்ட், சீரியல் பாட்டில்ஸ் எல்லாம் ஜீரோ கிராஃபிட்டியில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. முதல்ல பார்க்கும்போது காமெடி டீட்டெயில்ஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த கேரக்டர் ரைட்டிங் அப்படி தான் இருக்குது. சூப்பர் கேர்ளோடைய லைஃப் எந்த டைரெக்ஷனும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அவளுடைய ஷிப்பும் அது மாதிரி தான் இருக்குது. அவளுக்குன்னு ஒரு கோல் இல்லாமல், பிலாங்கிங்ஸ் இல்லாமல் இருக்குது. அதான் இடத்துல செட்டில் ஆக முடியாமல் ஸ்பேஸில் ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கா சூப்பர் கேர்ள். அவளுடைய மைண்ட் செட்டை குறிக்கிற மாதிரி இருக்குது அவளுடைய ஸ்பேஸ் செட். அண்ட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல் இருக்குது. அங்கே ஒரு பாட்டிலில் ஸ்டார் முன்னாடி ஃப்ளோட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்க்கும்போது சூப்பர் கேர்ளோட ட்ரிங்கிங் ஹேபிட்டை காமிக்கிறதுக்காக அந்த பாட்டில் போகிற மாதிரி நம்ம எடுத்திருப்போம். ஆனால் காமிக் ரீடர்ஸ் அப்படி பார்க்காம ஒரு தியரி வச்சுருக்காங்க. எப்படின்னா ஃப்யூச்சரில் பிரெயினியாக் வர சான்ஸ் இருக்குது. காமிக்ஸில் பிரெயினியாக் சிட்டிஸ் எல்லாம் பாட்டிலில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பான். அதுக்கான ஒரு ஃப்யூச்சர் செட்டப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு க்யூட்டான சீன் காமிக்கிறாங்க. கிரிப்டோவுக்கு வந்து ஒரு பாலை வந்து ஸ்பேஸில் தூக்கி எறிகிறா சூப்பர் கேர்ள். அதை கிரிப்டோ சூப்பர் சோனிக் ஸ்பீடில் சேஸ் பண்ணுது. க்யூட் சீன் தான். ஆனால் இந்த ட்ரெய்லர் முடியும் போது இந்த சீனுக்கு எவ்வளோ எமோஷ்னல் மீனிங் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியுது. ஏன்னா கிரிப்டோ ஒரு பெட் மட்டும் இல்லை, கிரிப்டோ தான் சூப்பர் கேர்ளோட ஃபேமிலி. ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரோட எமோஷ்னல் பேக் போனே கிரிப்டோ தான் சொல்லணும். நம்ம எல்லோரும் கிரிப்டான் எக்ஸ்ப்ளோட் ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்போம். ஆனால் சூப்பர் கேர்ளோட ஸ்டோரி அதை விட ரொம்ப பெயின்ஃபுல். கிரிப்டான் ஒரே நாளில் அழியலை, ஸ்லோவாக, க்ரூவலாக, அவ்வளோ வலியோடையும் வேதனையோடையும் அழிஞ்சிருக்கு. இதெல்லாம் அனுபவித்த ஒரு டீனேஜ் பொண்ணு சூப்பர் ஹீரோ ஆவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா என்ன? அவங்க புரோக்கனாக தான் இருப்பாங்க. அதுதான் இந்த ட்ரெய்லர்லையும் ஆரம்பிக்கிறப்போ காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் ஒரு ஃபியூனரல் சீன் வரும். முதல்ல பார்க்கும்போது அது ரேண்டமான ஒரு கிரிப்டோனியன் ஃபியூனரல் மாதிரி தெரியலாம். ஆனால் காமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் அந்த சீனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு. அது சூப்பர் கேர்ள் அம்மாவோட ஃபியூனரல். அந்த நாள் தான் சூப்பர் கேர்ளுக்கு ஃபஸ்ட் டைம் கிரிப்டோவை மீட் பண்ணுவாள். லைஃப்பில் எல்லாத்தையும் இழந்த மொமெண்ட்டில் அவளுக்கு அந்த டாக் அவகிட்ட வந்திருக்கு. அதுதான் கிரிப்டோ மேலே அவள் வச்சிருக்க அட்டாச்மெண்ட். சூப்பர்மேனுக்கும் கிரிப்டோவை பிடிக்கும். ஆனால் சூப்பர் கேர்ளுக்கு கிரிப்டோ தான் எல்லாமே, கிரிப்டோ தான் ஃபேமிலி, கிரிப்டோ தான் எல்லாமே. இந்த டைலாகை கேளுங்களேன். டெக்னிக்கலி சூப்பர்மேனை விட சூப்பர் கேர்ள் வந்து வயசானவங்க. அந்த ஷிப்பில் வரும்போது சூப்பர் கேர்ள் ரொம்ப லேட்டாக வந்த காரணத்தினால சூப்பர்மேன் அடல்ட்டாகவும் சூப்பர் கேர்ள் வந்து டீனேஜ் கேர்ளாகவும் தெரியலாம். ஆக்சுவலாக வந்து சூப்பர்மேனை வளர்க்குறதுக்காகவும் கைட் பண்ணுறதுக்காகவும் ரைஸ் பண்ணுறதுக்காகவும் தான் சூப்பர் கேர்ள் கிரிப்டோனியன்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போது டீசரில் யூஸ் பண்ணியிருக்க மியூசிக் பார்த்தோன்னா பிளாண்டே மியூசிக்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஆட்டிடியூடோட ஃபுல் எனர்ஜியாக இருக்கும். ஆனால் மெயின் ட்ரெய்லரில் காமிக்கும்போது என்ன மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாட் பிகம்ஸ் த ப்ரோக்கன் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக் வந்து ஹார்ட் ப்ரோக் பற்றின கதை, லோன்லினஸ் பற்றின சாங், லாஸ் பற்றின சாங். இந்த பொண்ணு தான் இந்த மூவியோட எமோஷனல் ட்ரிகர் பாயிண்ட். ரூத்தியோட அப்பா ஒரு டேஞ்சரஸ் ஸ்பேஸ் பைரட் கிரம் கிட்ட கொல்லப்படுறாரு. கிரம் சாகணும்னு நினைக்கிறான். அதனால சூப்பர் கேர்ள் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஆனால் சூப்பர் கேர்ள் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறுது. டைரக்டர் இந்த மூவியில் 9 டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் வரும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது இந்த ட்ரெய்லர்லேயே நல்லா தெரியுது. கிளவுட் சிட்டி, ஏலியன் டவர்ன், ஸ்பேஸ் போர்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு டிசியோட காஸ்மிக் சைடை ஃபுல் ஸ்கேலில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. பர்டிகுலராக கிரீன் சன் பிளானட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நார்மலி எல்லோ சன் கிரிப்டோனியன்ஸ்க்கு பவர் கொடுக்கும், ஆனால் க்ரீன் சன் கிரிப்டோனியன்ஸை வீக் பண்ணும். அதான் இந்த ட்ரெய்லரில் சூப்பர் கேர்ளோட வெயின்ஸ் எல்லாம் டார்க் ஆகிற மாதிரி சீன் வருது. பாய்சன் எஃபெக்ட் திரும்ப ஆக்டிவேட் ஆன மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் வர கேரக்டர் தான் ஆடியன்ஸோட ஃபேவரட்டாக சான்ஸ் இருக்குது. லோபோ. ஜேசன் மோமோவா இந்த ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ட்ரீம் ரோல்னு சொல்லியிருக்காரு. காமிக் ரீடர்ஸ்க்கும் இது ஒரு செம கிஃப்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து உமன் ஆஃப் டுமாரோ அப்படிங்கிற காமிக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. உமன் ஆஃப் டுமாரோ காமிக்கில் ஆக்சுவலாக லோபோ வர வேண்டியது, ஆனால் அதோடைய ரைட்டர் வந்து கடைசி நேரத்தில் ஒரு முடிவு பண்ணி லோபோவை அந்த கதையிலேருந்து தூக்கியிருக்காங்க. ஆனால் மூவியில் வந்து லோபோ வந்திருக்காரு. ஆக்சுவலாக லோபோவை பற்றி ஒன்லைனில் சொல்லணும்னா, சூப்பர் கேர்ளை வந்து சூப்பர்மேனோட ஃபீமேல் வெர்ஷனாக காட்ட ட்ரை பண்ணாதது இந்த டைரக்டர் பண்ண ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். அவள் ஒரு தனியான ஒரு கேரக்டர், அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் இருக்குது. அதை காமிக்க இந்த மூவி ட்ரை பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த மூவி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்ப்பேன். ஏன்னா சூப்பர் கேர்ள் தனியான ஒரு ஹீரோ, அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னி இருக்குது. சூப்பர்மேனோட கதை எப்பயுமே ஹோப்பை பற்றி இருக்கும், ஆனால் சூப்பர் கேர்ளுடைய கதை எப்பயுமே ஒரு பெயினை பற்றியும் சர்வைவல் பற்றியும் இருக்கும். ஹோப் இருக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஈஸி, ஆனால் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறமும் ஸ்ட்ராங்காக நிற்கிறது தான் கஷ்டம். அதைத்தான் சூப்பர் கேர்ள் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அது இந்த ட்ரெய்லர்லையும் நல்லாவே தெரியுது. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த சூப்பர் கேர்ள் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? லோபோ தான் இந்த படத்தில் பெஸ்ட் கேரக்டர் வருவாங்களா, இல்லை கிரிப்டோ வருவானா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சினி பாண்டா.